வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் எடப்பாடி வேகம் எடுத்துருவார், ஏன்னா மோடி அவர்கள் திட்டினா தான் ஓட்டு கிடைக்குன்னு அவருக்கு தெரியாமல் இல்லை அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் பண்ணலை. அதனால தான் இந்த நிலைமை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணுற விதத்தெல்லாம் பார்க்கும்போது 2026 ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். நான் சொல்கிறேன், சரியாக இருக்கான்னு நீங்களே பாருங்கள். ஒன்றும் இல்லை, கள்ளக்குறிச்சி விஷம் மரணம். இந்த மரணத்தை முதல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு. நல்லது, ஒரு எதிர்கட்சி தலைவரை வேகமாக போய் பார்த்தார். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் பேச வேண்டியவர் சட்டசபையில் பேசாமல் திட்டமிட்டு அவர் அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற தோற்றத்தை இன்றைக்கி திமுக உருவாக்கிடுச்சு. அது திமுகவுடைய பலம். அதுக்கு முதலமைச்சர் என்ன காரணம் சொல்கிறாரு? இவங்க ஆட்சியில் நிறைய பேர் செத்து போனாங்க, அதை நான் சொல்லிடுவோங்கிற பயந்து தான் வெளியில் போகிறாரு. ஒன்று. ரெண்டாவது, சிபிஐ என்கொயரி கேட்குறாரு. இப்போ ஆர்எஸ் பாரதி உட்காந்து சிபிஐ என்கொயரியை தடை கேட்டு எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் பண்ணாரா இல்லையாங்கிற வாதத்தை வச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே இருக்க டெண்டர் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அதை சிபிஐ வழக்கு வேணாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தடை ஆணை வாங்கியிருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறாரு அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒன்று. இன்னொன்று, சட்டசபையில் போய் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பேர் பணியாளருங்க, எங்கள் எம்எல்ஏ வந்து சொன்னார், கலெக்டரை பார்த்து சொன்னார் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலை பேசணுங்க. அப்போ தானே மக்கள்கிட்ட போய் எடுப்படும். நீங்கள் வெளியில் வந்து 1000 ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், சட்டசபையில் போய் பேசணும்ல. இன்றைக்கும் ஜெயலலிதாவை பற்றி என்ன சொல்கிறோம்? நம்ம வரலாறு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதே ஜெயலலிதாமா தனி ஒரு ஆளாக சட்டசபையில் போயிட்டு கலைஞர் அவர்கள் அவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது பேசுனாங்களா இல்லையா? அப்போ ஏங்க அப்போ ஆளே இல்லாமல் அந்த அம்மா போய் பேசிட்டு வருதுங்க, அந்த அம்மாவுடைய வீரத்தை பாருங்கன்னு தான் மக்கள் பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு அந்த நாடு என்னமோ மிரட்டினீங்க, ஒன்றும் பண்ண முடியலையே, திமுகவை அடித்து தூள் கிளப்புறாரு, இப்படியில பேசணும். இவர் என்னடான்னா மற்றவங்க சசிகலாமாவும் மற்றவங்க இவங்க அண்ணாமலை எல்லாம் சொல்கிற மாதிரி இவர் எதிர்கட்சி அப்படிங்கிறத இன்னும் ஃபோர்ஸாலில் பண்ணணும். என்ன ஒன்று, கேடர் நிறையா வச்சுருக்கனால எல்லா ஊர்லேயும் போராட்டம். இது போராட்டம் நீங்கள் வெளியில் பண்ணுங்கள், உள்ள சட்டசபையில் போய் பேசணும்ல. அப்போ தானே, ஏன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியை இப்போ எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எல்லோரும் போராட்டம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது தப்புன்னு, திமுகவே ஒத்துக்குது. அப்போ பட்டியலிட வேணாமா? இந்த எத்தனை வருஷத்தில் கள்ளச்சாராய சபை எப்படி நடந்தது? சரி, எங்கள் ஆட்சி தான் மோசம்னு தான் உங்களுக்கு கொடுத்தோம், மரக்காணத்தை பாருங்கள், என்ன கற்றுக்கிட்டீங்க பாடம், இப்படியில் வெளுத்து வாங்கியிருக்கணும். அதாவது கலைஞர் அவர்கள் வராரும்போது ஜெயலலிதாவுக்கு ஒரு பதட்டம், ஜெயலலிதா வராருங்கும்போது கலைஞருக்கு ஒரு பதட்டம், இப்படி பதட்டத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னடான்னா திமுக கவலையே படாமல் வர மாதிரில இருக்குது. இப்போ வெளியிலேருந்து நிறைய பேர் பேசுகிற மாதிரி எடப்பாடிக்கும் திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க. இவரை கொடநாட்டில் வந்து சிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை திமுக பண்ணக்கூடாதுன்னா இவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ பேர் இப்போ ஒருத்தர் தலைமறைவாக இருக்கார், இவங்கெல்லாம் வந்து திமுக ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா இவங்க பேச மாட்டாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு மக்கள் சொல்கிறது உண்மையாயிராதா? எடப்பாடி பழனிசாமி ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது என்னென்னா, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. ஆளுமையை நிரூபித்து விட்டே என்ன ஆளுமையை நிரூபித்தார்? தொடர்ந்து தோல்ப்பது ஒரு கட்சிக்கு வந்து நல்லதல்ல அப்படிங்கிறதான் தாண்டி அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மக்கள் தலைவராக நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை காட்டியதுக்கப்புறம் தோத்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து தோல்வினா தொண்டர் எப்படி நினைப்பாங்க? என்னங்க அது? இப்போ சிட்டிங்கில் வந்து எம்எல்ஏ அதிமுக, அங்கே 3வது எப்படி போகுது கேட்டால் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது எனக்கே நல்லா பர்சனலாகவே தெரியும். ஜெயலலிதா இருக்கும்போது இங்கே அந்த பரந்தூர் பனையூர் ஏதோ ஒரு இடத்துல அந்த அம்மா உட்காந்து எல்லா மாவட்ட செயலரும் கூப்பிட்டு ஏன் தோத்தீங்க சொல்லுங்கள், எல்லாத்தையும் பேச வைப்பாங்க. எந்தெந்த பூத்தில் கம்மியாச்சுன்னு கட்சி விட்டு தூக்குவாங்க, அந்த பக்கம் போடு இந்த பக்கம் போடும்பாங்க. இது வரைக்கும் தோற்றதுக்கு ஒரு ஆய்வு கூட்டம் ஏதாவது நடத்தினார் எடப்பாடி? அது எம்பிக்கும் இல்லை எம்எல்ஏக்கும் இல்லை. ஏன்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் கூட கை வைக்க முடியல. எல்லாம் வந்து அவங்கவுங்க ஆதரவு இருக்குது தேவை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஜெயலலிதாமாவா எடப்பாடி சொல்லுங்கள்? அப்போ ஜெயலலிதாமா எடப்பாடி இல்லை, எம்ஜிஆர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி பண்ணுறாரு. ஒன்று மட்டும் புரியுது, அலிபாபா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி என்ன நடக்குது அதிமுகவில்? மறுபடியும் நம்ம சொல்கிறோம் அதிமுக நல்லா இருக்குன்னு விருப்பப்பட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ணாமலை வரத்துக்கு எடப்பாடி வந்தால் நமக்கு நல்லது தான். ஆனால் என்ன பண்ணுறாரு இவர்? எல்லா ஏரியாலையும் இப்போ இந்த இவருக்கு வேண்டிப்பட்ட ஆளுங்களை போட்டு வைக்கிறது, யாரையுமே கண்டிக்கிறது இல்லை. இன்னும் குறிப்பாக சொன்ன வேலுமணி, தங்கமணி எல்லாம் என்ன யோசிப்பாங்க? எடப்பாடி இருக்க வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை, ஓட்டிடலாம். எவ்வளோ நாள் கூட இருப்பாங்க? 2026 ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தான் கூட இருப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? விஜய் வேறு வராங்கிறார், அவங்க கட்சிக்கு போய் எவ்வளோ நேரம் ஆயிரும்? இவங்க என்ன கொள்கை குன்றுகளா? யாருக்குமே இங்கே கொள்கை இல்லை, அது வேறு எந்த கட்சியில் இருக்கவங்களுக்கும். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் நமக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் சீமான்
இவங்கெல்லாம் கொஞ்சம் அளவு கொள்கையோட ஆளுங்களை வச்சுருக்காங்க. மற்றவங்களாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது போன நாடாளுமன்ற தேர்தலில் புவர் பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் மோடியை விட்டு வந்ததுக்கப்புறம் மோடி எதிர்க்கலை. நான் என்ன கேட்குறேன், மோடியை விட்டு வரலைன்னா ஒழுங்காக ஜெயிச்சிருக்கலாம். சரி, அங்கே விட்ட வந்துட்டீங்க, எதிர்த்து அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய தப்புனால தான் நீங்கள் பிஜேபி வளருது. பிஜேபி வளர்றதுக்கு காரணம் அதிமுக தான். அதிமுகவோட அழிவு பிஜேபியோட வளர்ச்சி. வேறு என்ன பண்ணுறது? இப்படி தான் சொல்லணும். அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி மேலே நமக்கு கோவம் வருது. சரி ரைட், இப்போ ஒன்று பண்ணுறீங்க, கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு விஷச்சாராய பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைக்கு சட்டசபையில் நீங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டு வரீங்க. அதிமுக 3 உறுப்பினர் உள்ளே உட்காந்துருக்காங்க. வைத்திலிங்கம், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன். கொரோனா உத்தரவை பிறப்பித்து அவர்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நடவடிக்கை இது போயிடும், எம்எல்ஏ போயிடும். கொரோனா உத்தரவு மீறி 3 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேறீங்க? எல்லோரும் கேட்பாங்க, ஏங்க ஓபிஎஸ் பதவி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஓபிஎஸ்க்கு பதவி போயிடுச்சுன்னா எடப்பாடிக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்க? இல்லை, 3 பேர் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா சபாநாயகர் குழுவில் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவார். பண்ணிட்டு எலெக்ஷன் வச்சா என்ன நிலவரம் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இந்த 3 தொகுதியில் எலெக்ஷன் வச்சா எடப்பாடி 3ஆவது இடம் தான். அவங்களே எலெக்ஷனில் திரும்பி நிற்பாங்க. ஏற்கனவே ராமநாதபுரத்தில் நின்று வெயிட்டை காட்டிட்டார். வெயிட்டை காட்டினா அது அவரோட ஏரியாங்க. அது ஈரோட்டில் போய் எடப்பாடி ஓபிஎஸ் நிற்பார், அது அவரோட ஏரியா, அங்கே நிற்பார். இடைத்தேர்தல் வருவதை தவிர்ப்பதற்காக இன்றைக்கி எடப்பாடி அமைதியாக இருக்கார். மற்றதுக்கெல்லாம் ஓபிஎஸ் இருக்கை மாற்றணும், அது மாற்றணும், இதை மாற்றணும் கேட்குறீங்க. வெளியில் தொண்டை என்ன கேட்பா, என்னப்பா நம்ம கட்சியில் வெளிநடப்பு பண்ணுறீங்க, 3 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, தூக்குப்பா கட்சி விட்டு. ஏன் தூக்க முடியல? எம்எல்ஏ விட்டு தூக்க வேண்டியதானே? அதனால் இந்த விஷயத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தப்பு பண்ணுறாரு. இது பிரதான எதிர்கட்சியான அழகே இல்லை. அதனால தான் அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. திடீர்னு ஆளுநர்கிட்ட போய் முதல் நாள் அண்ணாமலை கொடுக்குறாரு, 2வது நாள் நீங்கள் போய் கொடுக்குறீங்க. ஆளுநர்கிட்ட பார்த்து என்ன பண்ண முடியும்? 10ஓட 11 உங்களுக்கு தெரியாமல் இது ஆளுநர் முதலமைச்சராக உங்களுக்கு தெரியாதா? போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஒரு ரணக்களம் படுத்தி அப்படி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, பிஜேபி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதே கூட்டத்தை அவங்களும் காட்டுறாங்க. வர அதிமுக சொந்து போயிடுவோன்னா போக மாட்டாரா? இந்த விஷயத்தை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னாலும் அதாவது என்னென்னா, ஒன்றா இருக்க முடியலன்னா உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கான வேலை பார்க்கணும். கட்சியும் விளக்க மாட்டீங்க, ஒன்றாவும் ஆக மாட்டீங்க. இப்படியே இருந்தாலும் 2026 எப்படி நீங்கள் ஆட்சி பிடிப்பீங்க? இன்றைக்கி கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்குது? உங்கள் கட்சியோட அதிமுக கட்டமைப்பு எப்படி இருக்குது? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், திமுக, அதிமுக, என்டிஏ, விஜய், சீமான் வராங்க. எப்படி இருக்கும் எலெக்ஷனு? புதுசாக ஒருத்தர் வராரு, நீங்கள் இன்னும் பழைய பாட்டு பண்ணால் உங்கள்கிட்ட நிறைய பேர் போயிடுவாங்க. இது தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். தெரிஞ்சே தவறு செய்கிறார், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். மற்றவங்களாம் என்னென்னா எப்போ ஓடுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நல்ல ஆப்ஷன் கிடைக்கல. திமுகவுக்கு போனால் டெவலப் ஆக முடியாது. பிஜேபி எப்பயுமே ஜெயிக்காது. வேறு என்ன பண்ணுறதுன்னு அதிமுகவில் இருக்காங்க, எப்பயும் மாறிடுவாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி போகிற பார்த்து ரொம்ப கஷ்டம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாக கூட நீங்கள் இருங்க. நம்ம சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? டிடிவி தினகரன் மோசம், ஓபிஎஸ் மோசம், சசிகலா மோசம், எல்லாம் மோசம். சரி ரைட்டு, நீங்கள் ஓபிஎஸ் துரோகியா? ஆமாம், ஓபிஎஸ் தப்பு தான் பண்ணார். ரெட்டலை ஏற்றுனது தப்பு. அதிமுகவை பிளவுபடுத்துறதுக்கு ஒழிக்கணும் நிறைய வேலை பார்த்தாரா? பிஜேபியோட பார்த்தாரு, மாற்று கருத்து இல்லை, தவறு அவர் பண்ணது. அப்படின்னா நீங்கள் என்ன அவரை மீறி ஓட்டு வாங்கி காட்டணுங்க. அதை விட்டுட்டு அவர் சும்மா 2வது இடத்துக்கு வராரு, உங்கள் கட்சிக்காரங்க 3வது இடத்துக்கு போகிறாங்க, உங்கள் கட்சிக்காரங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா என்ன கட்சிக்கு நடத்துறீங்க? அப்படி யாராவது இருந்தால் கட்சி விட்டு தூக்கிடுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னொன்றுங்க, திமுக எடுத்து விகரசா பண்ணுங்க. இன்னும் பிஜேபியை மைல்டு ஹேண்டில் பண்ணுறாரு. மோடி 4வது தடவை வந்தது நாட்டுக்கு சாபக்கேடு, இப்படி தானே சொல்லணும். அப்போ தானே ஓட்டு விடும். அதை விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருந்தா அப்போ மேலேயும் இடி அனுப்பிடுவாங்கன்னு பயம், கீழே லஞ்ச ஒழிப்புத்துறை பயந்துக்கிட்டே இருந்தால் தொழிலே பண்ண முடியாது. நீங்கள் அரசியலுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. பெரிய ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை வருடங்கள் ஆண்ட கட்சி சும்மா 1.5 கோடி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படியே போனால் கண்டிப்பாக 2026 36 ஆட்சி பிடிக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.